டிசம்பர் 10 இன்னைக்கான எபிசோடில் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னா, ராஜி வேகமாக ஓடி வராங்க. அவங்க அம்மா வீட்டு வாசலில் நின்று அப்பத்தா 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 கத்துறாங்க. உள்ள அப்பத்தாக்கு காது கேட்டு ஏன் இவ இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகாமே இருக்காங்க. உடனே ராஜி வெளியே இருந்து நீங்கள் வெளியில் வரலனாலும் பரவாயில்ல, உடனே டிவியை வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சித்தி என்ன இவா எந்த சேனல்னு சொல்லாமல் வெறுமனை சொல்கிறா அப்படின்ட்டு வெளியே வந்து என்ன சேனல்னு கேட்காங்க. அப்போ பார்த்து அவங்க சித்தப்பாவும் அவங்க அண்ணனும் வந்துடுறாங்க. ஆனால் ராஜா அவங்கள கண்டுக்காம நியூஸ் வச்சு பாருங்க, நீங்கள் யாரை கெட்டவன்னு சொன்னீங்க, கடத்தினான்னு சொன்னீங்க, கண்ட பழியும் போட்டிங்க, அவனை இப்போ ஹீரோன்னு சொல்கிறாங்க நியூஸில் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சித்தப்பா அவங்க அண்ணங்கிட்ட மெதுவாயே மளிகை கடைக்காரன் பார்த்து கத்துவான்னு பார்த்தா இந்த புல்லு பூச்சி தான் இப்படி வாய் பேசுதுன்ட்டு பேசாமல் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே வந்து பொண்டாட்டியை மிரட்டுறாங்க. எதுக்கு வெளியே வந்து நின்று அப்படின்னு கேட்கவும் நான் ஒன்றும் பேசல, ராஜி தான் பேசினேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் திட்டிட்டு போயிடுறாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து நியூஸ் வைக்காங்க. இதை அவங்க வீட்டுக்காரர் பார்த்துறாரு, அதாவது ராஜியோட சித்தப்பா. பக்கத்தில் வந்துட்டு எதுக்கு இப்போ நீ டிவி வைக்க அப்படின்னு கேட்க அவங்க சித்தி ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே அவங்க சித்தப்பா நீ என்கிட்ட வசமாக அடி வாங்க போறா அப்படிங்காங்க. அப்போ திரும்பவும் வெளியிலேருந்து சவுண்டு கேட்குது. அப்பத்தா பார்த்தீங்களா அப்படின்னு ராஜி கேட்கவும் அதுக்கு அவங்க அப்பத்தா ஐயோ இவ வேற சவுண்டு பிக்கிற மாதிரி வெளியே இருந்து கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லவும் அவங்க சித்தப்பா வெளியே போய் என்ன அப்படின்னு கேட்கவும் உடனே ராஜி என்னெல்லாம் பேசுனீங்க, இப்போ நியூஸ் சேனலை பார்த்துட்டு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கவும் என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு அவங்க சித்தப்பா கேட்காங்க. உடனே கோமதி இங்கே பாருங்க நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம் பெரியவங்க, ஆனால் இவ இருப்பாளா, அவள் புருஷனை நீங்கள் சொன்னால் அவள் சும்மா விடுவாளா அப்படின்னு சொல்லவும் உங்கள் சித்தப்பா என்ன ஒரு தடவை உங்கள் பக்கம் காத்தடிச்சோடனே நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்கவும் அப்போ பார்த்து பாண்டியனும் அங்கே வந்துடுறாங்க. ஏற்கனவே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ராஜி பின்னாடி நிற்காங்க. இப்போ பாண்டியனும் வந்துட்டாங்க. பாண்டியன் அவங்க சித்தப்பா பார்த்து இவர் எது நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறாரா அப்படின்னு கேட்கும். அதுக்கு கோமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மாடியில் செந்தில் சரவணை பழனி 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கதிர் பக்கத்துலேருந்து எதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே பழனி இவன் என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம வீட்டு ஜான்சராணி பற்றி தானே யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்காங்க. உடனே சரவணை என்னது ஜான்சராணி அப்படிங்க, அதான் ராஜி தான் எங்கள் அண்ணன் பொண்ணு எப்படி பேசுனா அதை தான் இவன் நினச்சிட்டு இருப்பான், அங்கே போய் காட்டுன்னு காட்டிட்டாளே அப்படின்னோடனே நம்ம கதிர் சிரிக்காங்க. உடனே பாத்தியா நான் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படிங்கவும் செந்தில் கேட்காங்க இடேய் நான் மீனாவை பார்த்த நாள்லேருந்து லவ் பண்ணேன், நீ எப்படா லவ் பண்ண அப்படின்னு கேட்கும் கதிர். அதுவா அப்படின்னு தயங்குறாங்க. சொல்லுடா எப்போ வீட்டிலேருந்து உனக்கு லவ் வந்துச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கவும் கதிர் நான் பெயின் கில்லர் போட்டேன்னா எனக்கு வலிக்குது நான் போய் படுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மற்ற 3 பேர் சரி வாங்க நம்ம போய் படுப்போம் அப்படின்னு படுக்கிறாங்க. கீழே பாண்டியனுக்கு தூக்கமே வரல கதிரை நினச்சி. உடனே மேலே வந்து கதிர் பக்கத்தில் உட்காந்து தலையை தடவி கொடுத்துட்டு அழுதுட்டு திரும்பி போகிறாங்க. ஆனால் கதிர் தூங்குன மாதிரி நடிச்சுட்டு அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. கதிருக்கு ரொம்ப ஃபீலிங்காக அழுவு வருது. அதுக்கப்புறம் பாண்டியன் கீழே வந்து கோமதி எழுப்புறாங்க. உடனே கோமதி எந்திரிச்சு என்னங்க விடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்காங்க. உடனே பாண்டியன் அதெல்லாம் இல்லை. கோமதி என்னன்னு கேட்கவும் அதுக்கு பாண்டியன் இனிமேல் கதிர்லாம் வேலைக்கு போக வேண்டாம், அந்த மாதிரி வேலை பார்த்து அவன் ரொம்ப கஷ்டப்படுதான், அவன் பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம பிள்ளையோட பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு கோமதி என்னங்க இப்படி பேசுறீங்க, அப்புறம் உங்களுக்கு தரணும்ல மாதம் அதுக்கு என்ன செய்ய அப்படின்னு கேட்கவும் அதுக்கு பாண்டியன் நான் என்ன வட்டிக்காரனா மாதம் எனக்கு தந்தே ஆகணும்னு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என் பையிலையே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஐயோன்னு ஒரு குரல் கேட்கு. யாருன்னு பார்த்தா குழலி. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலை, என் தம்பி இப்படி அடிச்சு போட்டாங்க, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு எனக்கு டிவியில் பார்த்து சொல்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே கதிருன்னு கதிரை போட்டு பாசமால பொழிகிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மயிலோட அம்மா அப்பா வராங்க. உடனே குழலி அவங்கள பார்த்துட்டு கட்டி கொடுத்த வீட்டில் இப்படி நடந்திருக்கு என்னன்னு கூட பார்க்கல, இன்னைக்கு வரீங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அவங்க நாங்கள் அன்னைக்கே வந்துட்டோமா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு குழலி அப்போ எப்பா என்கிட்ட மட்டும் நீங்கள் சொல்லலைன்னா அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பழனி எம்மா பசிக்குதுமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், நீ வேறு மட்டன் குழம்பு எடுத்து வச்சுருக்கீங்க வாங்க சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மயிலோட அம்மாவும் எல்லாரும் பரிமாறுறாங்க. மீனா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே மயிலோட அம்மா சொல்கிறாங்க என்ன மீனா எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்றது இல்லையா, சீக்கிரம் நீனும் சாப்பிட்ற அப்படின்னு கேட்கவும் அதுக்கு மீனா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிட்டு இன்னைக்கு மற்ற நாள்லாம் அப்படி தான் சாப்பிடுவேன், இன்றைக்கி நேரம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இருந்தாங்க இதையும் வைங்க கோழிக்கறி அப்படின்னு மயிலோட அம்மா கொடுக்காங்க. உடனே குளிலி அதை பிடிங்கி வச்சுட்டு அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாரும் இதை சாப்பிட்டுட்டு கறி குழம்பு மட்டன் குழம்பு இருக்கும்போது யாராவது கோழிக்கறி சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லவும் இன்றைக்கி முடியுது சீனு.